மிளகா பூரா போச்சு, போட்ட நகை எப்படி திருப்பணும்னே வழி இல்லாமல் நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆன பொண்ணு எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. நாங்கள் என்னென்னு தான் பிழைக்க போகிறோம்னே பெரிய கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தோடு நாங்கள் பண்ணிக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கோம். நாங்கள் மிளகா பூரா அழிஞ்சு போச்சியா, ஒன்றுமே இல்லையா? நாங்கள் வட்டிக்கு வாங்கி விதைச்ச காசு கூட எங்களுக்கு மிளகா வராது ஐயா. மிளகா அழிஞ்சிருக்கு, நாங்கள் அழிச்சிருந்தாலும் பரவாயில்லையா? நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் அம்புட்டு போச்சு, நாசமா போச்சு எல்லாமே. ஒண்ணுமே இல்லை, பூரா தண்ணியில மூங்கி நாசமா போச்சு மிளகா ஊரா. விவசாயம் போட்டு எங்களுக்கு கடைசியில் காப்படி உலக்கு கூட மிஞ்சதில்லை. உழுவுதவன் கணக்கு பார்த்தா காப்படி உலக்கு கூட மிஞ்சாதுங்கிறது எங்களுக்கு வருஷம் ஒழுங்கு இப்படி தான் ஐயா இருந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியா பூரா பாருங்க, ஏக்கர் கணக்கில் அழிஞ்சிருச்சு மிளகா ஊரா. பூரா தண்ணியா பாருங்க, அம்புட்டு மிளகாயி. களை எடுத்து எங்களுக்கு மிளகா காய்க்கிற நேரத்தில் அவ்வளவு காயோட பூவோட பூரா இந்த மானாவாரியை நம்பி மழையை நம்பி தான் நாங்கள் விவசாயமே பண்ணுறோம். பூரா நகை நட்டு அடவு வச்சு நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணல. மழையே எங்களுக்கு எதிரியாகி இப்படி ஒரே வெள்ளமாக மிதக்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. நாங்கள் அடைச்சி பார்க்குறோம், தண்ணி வர விடாமல் அடைச்சி பார்த்தாலும் கண்ட காப்பாற்ற முடியாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இனிமேல் என்னென்னு தான் சமாளிக்க. 3 நாளாக சாப்பிடவே இல்லையா எங்கள் வீட்டில். நாங்கள் என்ன பிழைக்கிறதுனே தெரியல. போட்ட நகை நாங்கள் எப்படி திருப்பறனே தெரியல ஐயா. வேதனை மேலும் வேதனை தருவதும் வேலையானதோ, உறவின்றி நோவதோ. நாங்கள் கடந்த 6 மாதங்களெல்லாம் விதைச்சி இப்போ இயற்கை மழை பொழிவின் காரணமாக எங்கள் மிளகா செடி பூரா அழுவி நாங்கள் வட்டிக்கு வாங்கி விதைச்ச காசு கூட எங்களுக்கு மிளகா வராது ஐயா. கேட்டு நான் வாங்கவில்லையே, கொடுத்த நீ வாங்கி போவ. வேற பாருங்க, அந்த வேற அழிந்து ஒண்ணுமே இல்லை. காணாத கனவை நீ காட்ட வாழ்வு வெல்ததே, கை சேர்ந்த நிலாவை பாராமல் வானம் தோர்ந்ததே. வரம் தாராமல் நீ போனால் என்ன, சோராமல் போரிடுவேன். என்ன ஆனாலுமே ஓயாமலே என் பாதை நான் தொடர்வேனே. இங்கே இருக்கிற விவசாய மக்களுக்கு அரசு உரிய நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு மிளகா செடிக்கான அழிவு தொகையை கொடுக்கணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சார். எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து எங்களுக்கு வழி கட்டணும் வந்தேன். போட்ட நகை திருப்ப முடியும், இல்லைன்னா நாங்கள் நகையே திருப்ப முடியாது. நாங்கள் எப்படி பிழைக்கிறதே தெரியாமல் இருக்கோம் ஐயா.